ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விதமான ஏற்றத்தை கொடுக்க போகுது, மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்க என்னென்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். இல்லை உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகரம் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறதோ அப்படி உங்கள் மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுதும் மற்றவர்களிடம் புது புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க. சோர்வு அடைய மாட்டீங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து சென்றாலுமே மறுபடியும் வீற்று கொண்டு எழுந்து நிற்பீங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய சனி என்பதால் மனித நேயத்தோடு நீங்கள் செயல்படணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2வது இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு சனி அதிபதி அப்படிங்கிறதுனால அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலுமே திடீரென்று ஏற்படும் செலவுக்காக பணத்தை தேடுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்களாகவே உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லணும்னா 7வது இடத்திற்கு அதிபதியான சந்திரன் வராரு. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்பவே விருப்பமுடையவங்களாக தான் இருப்பாங்க. உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுவராக இருப்பாங்க. உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்தோடு சமாளிப்பாங்க. வாக்கு சாதுர்த்தியம் பெற்றிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேலும் 10வது இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதிக்கு மேலே சொந்த தொழிலில் இறங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கோ பணமும் புகழும் சேர்ந்து இருக்குமோ அங்கு வேலை செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடக்கும். உயர்ந்த பதவி யோகம் உண்டாகும். சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே தொடர்பு கொண்டுட்டு இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 12வது இடத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்களின் செலவுகள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெருமாளை வழிபடுவதே மிகவும் விருப்பமாக உங்களுக்கு இருக்கும். கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்தோடு உட்பட்டது. மகர கடல் என்றே அழைப்பார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியிலே என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்கள்கிட்ட இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இந்த பதிவை மகர ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டு இப்போது தான் பிறந்தது போல் இருக்குது. அதுக்குள்ளே நவம்பர் மாதமானது பிறந்துருச்சு. இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரகங்களுடைய நிலைகளின் ஏராளமான மாற்றங்களை நம்ம பார்த்துட்டோம். நவம்பர் மாதத்தில் கிரக நிலைகளின் மாற்றங்கள் காணப்படும். அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு சில ராசிக்கு நற்பலன்களை கொடுக்கும், ஒரு சில ராசிகளுக்கு எச்சரிக்கையை கொடுக்கும். அந்த வகையில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கல. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு
வரக்கூடிய நவம்பர் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும். உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருப்பதால் பொருளாதாரம் போன்றவற்றில் பார்த்து கொள்வது நல்லது. ராசியை குரு பார்த்தாலும் குரு வக்ரம் ஆகுவதாலும் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நீச்சமாவதால் ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. மேலும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், பயணம் சார்ந்த விஷயங்கள் நவம்பர் 11ஆம் தேதிக்கு முன் போயிட்டு வருவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எல்லா விஷயமும் பண்ணலாம். ஆனாலுமே பொதுவாகவே நடைபெறும் தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஜாதகத்தில் சனி வக்ரகதியில் இருப்பதால் பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும். வக்ரமாக இல்லையெனில் நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதாரம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். மேலும் செவ்வாய் பகவான் 11ஆவது வீட்டில் வந்து நின்று குருவை பார்க்க போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மனதில் நிம்மதி இருக்கும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற தைரியம் ஒன்று புதிதாக பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீடு மனை சொத்துக்கள் அமைந்து வரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். லாபம் அப்படிங்கிறது அபரிமிதமாக கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. சிறிய தொகையை வைத்து பெரும் லாபத்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும் பெற போகிறீங்க. சுக்கிர பகவான் 5 மற்றும் 10க்கு உடையவர். குடும்பம் தொழில் ஆட்சி பெற்றுதான் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்தோடு புதனோடு சேர்ந்து அமர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். 2 மடங்காகவும் கிடைக்கும். மேலும் குடும்ப தேவைகள், குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. இதனால் அவங்க ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க. அதை பார்த்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் குல தெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். புதன் பகவான் 6 மற்றும் 9க்கு உடையவர். அப்பா அம்மா மூலமாக உதவிகள் இதனால் கிடைக்கும். அதாவது யாரால் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வந்து உங்கள் ராசியில் 6 மற்றும் 9வது இடத்துல அமர்வதால் அப்பா அம்மா மூலமாக நிறைய விதமான நன்மை தரக்கூடிய உதவிகள் அப்படிங்கிறது எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாமல் சீக்கிரமாக கிடைக்கும். வேலை வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுது. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகங்களும் உண்டாக போகுதுங்க. மேலும் குரு பார்க்கின்ற இடத்திற்கு பலம் இருப்பதால் தடைகள் உடைத்து வெற்றியை தருவார். சூரியன் 8க்கு உடையவராக இருப்பதால் நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்று கொடுப்பார். 8க்கு உடையவர் 11ஆவது வீட்டுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே வரப்போவதால் விபரீத ராஜயோகம் அடிப்படையில் உங்களுக்கு நிறைய விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். திடீரென அதிர்ஷ்டங்களும் திடீர் வருமானங்களும் கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் 7.5 சனியின் தாக்கத்தால் குறைந்த அளவு நன்மைகளே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய அளவில் எதிர்பார்க்காவிட்டாலும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்காவது உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும், பணம் சார்ந்த விஷயமும் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நன்மைகள் அப்படிங்கிறது 75% கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் வந்து நம்ம மகர ராசி அன்பு நேயர்களுக்கு நவம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப சேஃபாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.